ஓபிஎஸ் தலைமையில் உரிமை மீட்பு மாநாடு தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் நடத்தி வருகிறார். காரணம், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவிற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக ஒன்றிணைந்து சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் பாஜகவினர்கள் இவர்கள் மூவரும் உதவியுடன் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்றும், அதற்கு அதிமுகவின் தொண்டர்கள், முக்கியத்துவம் வாய்ந்த தொண்டர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் ஓபிஎஸ் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு உரிமை மீட்பு குழு என்றும் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் நேற்று சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களுடன் ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்துள்ளதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களின் கூட்டணி மிக பலமாக அமையுமானால் திமுகவை வீழ்த்துவோம் என்றும், அதற்காக நாங்கள் பலவிதமான போராட்டத்தையும் நடத்துவோம், நிச்சயமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய துரோகிகளையும் நரி கூட்டத்தையும் ஓடவிடுவோம், அதற்கு அதிமுகவின் தொண்டர்களின் பலம் நிச்சயமாக எங்களுக்கு வேண்டும் என்றும் கூறியுள்ளார். திருப்பூரில் நடக்கக்கூடிய உரிமை மீட்பு குழுவில் ஓபிஎஸ் அவர்கள் நாளை கலந்து கொள்ளப் போகிறார் என்றும், இதில் பல ஆயிரக்கணக்கான அதிமுகவின் தொண்டர்கள் சூழ இந்த உரிமை மீட்பு குழு நடைபெறும் என்றும், இதில் டிடிவி தினகரன் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக பலரும் திரளுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் பல தோல்விகளை தழுவினாலும் அதிமுகவின் தொண்டர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக வெற்றியடைவேன் என்றும் முழக்கமிட்டு வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள். இந்த நிலையில்தான் ஈரோட்டில் நடக்கக்கூடிய இன்று உரிமை மீட்பு குழுவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக பலரும் கூடுவார் என்றும், இதில் சசிகலா அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவுடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைக்க விருப்பம் இல்லை என்று தெரிவித்த நிலையில் தனித்து 40 இடங்களிலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு முன்பாக இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் என்றும் கூறியுள்ளார் ஓபிஎஸ் அவர்கள். பார்க்கலாம், உரிமை மீட்பு குழு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெற்றியடைகிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.